உங்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை 26 அக்டோபர் 2025. இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை, அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. எரேமியா அதிகாரம் 31 வசனம் 12. நீங்கள் துக்கத்தாலும் வேதனையினாலும் நிறைந்திருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா துக்கத்தில் இருந்தால் நீங்கள் செயலிழந்து எதுவும் செய்ய முடியாமல் இருப்பீர்கள். கர்த்தரின் மீது சாய்ந்து அவருடைய வார்த்தையால் உங்கள் இதயத்தை நிறைப்பதே சிறந்த மாற்று மருந்து. கர்த்தரின் பிரசனத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஊடுருவி நிரம்பி வழிந்தோட அனுமதியுங்கள். அப்பொழுது கர்த்தரின் வார்த்தை உங்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லா துக்கங்களையும் மாற்றுவார். உங்கள் ஆத்துமா நன்கு நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டத்தைப் போல புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் மாறும். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என் துக்கங்களை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.